கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார், என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்பமாக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய மனிதனுடைய ஒரு ஜெபமாய் இது இருக்கிறது. சில நேரங்களிலே பலர் குற்றப்படுத்துவது, ஊழியத்தை கரைப்படுத்துவது, பேசுகிற காரியங்கள் இருக்கும். அப்பொழுது இந்த மாதிரி அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நீதிமானாக்குறவர் என் பக்கத்தில் இருக்கிறார், நான் நன்மையானவனா தீமையானவனா என்பது அவர் அறிந்திருக்கிறார். நீங்க ஏன் என்னோடு வழக்காடுறீங்க? நம்ம ரெண்டு பேரும் நிற்போமா? ரெண்டு பேரும் பேசி பார்ப்போமா? எந்தெந்த விஷயத்துல நான் தவறுறேன், நீ எந்த விஷயத்துல தவறுக்கான்னு பார்ப்போமா என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. யார் எனக்கு எதிராளி? அவன் என்கிட்ட வரட்டும், பேசுவோம். ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுவோம். என்னை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறாயே, என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறல்ல, என்ன நீதிமானகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் அவருக்கு பிரியமா நடக்கிறேன், அவர் சொல்ற வழியில நடக்கிறேன். அதனால அவரு என்ன பார்க்கட்டும். தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் விசுவாசமாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளை எப்படி சொல்றாரு பாருங்க. யார் எனக்கு எதிராளி? ஏன்ட வரட்டும், நான் போன அவசியம் இல்லையே, நான் தேவனோடு இருக்க. அதனாலதான் இங்க ஏசாயா 50ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு தேவனை சார்ந்திருக்கிற மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. அதனால கர்த்தர் நம்ம சமீபமாக இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார். சும்மா வழக்காடுறவங்க வழக்காடிட்டு தான் இருப்பாங்க, தப்பா சொல்றவங்க தப்பா சொல்லுவாங்க. பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துவே சொன்னாங்களே, தீர்க்கதரிசிகளையே சொன்னாங்களே. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நாம் கர்த்தரை தான் சார்ந்திருக்கணும், கர்த்தரை மாத்திரம்தான் சார்ந்திருக்கணும். அப்படி இருந்தா, அவருக்கும் நமக்கு உள்ள உறவு சரியா இருந்தால் தேவன் நமக்கு உதவி செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். அது கீழே வசனத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்கிற காரியங்களை நீங்க பார்க்க முடியும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உமையே நம்பி இருக்கிறபடியால் நீர் எங்களை நடத்துவீர் சுவாமி. நீர் எங்கள் சமீபமா இருக்கிறீரப்பா. நாங்கள் யாருக்கு பயப்படணும், யாரை கண்டு அஞ்சணும்? நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருந்து எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் சுபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், வசனத்தின்படி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.